இடம் வாங்குறோம் அப்படின்னதுன்னா நார்மலி அந்த பேஸ் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து growth வந்து ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஒரு நிலம் வந்து 5 லட்சத்துக்கு தான் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு 8 லட்சமோ 10 லட்சமோ போகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனால் அதே இதை 5 லட்சத்துக்கு பதிலாக இன்னைக்கு 50 லட்சம் போடுறீங்க அல்லது 1 கோடி போடுறீங்க அப்படின்னதுன்னா அப்போ இன்னைக்கே 50 லட்சம் ரூபாங்கிறது பெரிய வேல்யூ. நாளைக்கு அது 1 கோடிங்கும் போது how many takers will be there? takers வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. வேற 5 லட்ச ரூபா இருக்கும்போது 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாங்கிறது யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ பேஸ் இருக்கான்னு அது வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஈவன் ஸ்டாக்ஸ் ஆல்சோ. நம்பர் 2 வந்து பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு, இங்கே வந்து ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது அல்லது இங்கே ஒரு ஐடி பார்க் வரப்போகுது, அதை மட்டும் வச்சுட்டு வாங்கக்கூடாது. அந்த இடத்துல இப்போ லாஸ்ட் 5-10 இயர்ஸில் ஏதாவது ஒரு growth நடந்துட்டு இருக்கா. இப்போ ஏன்னா நம்ம வாங்குறோம், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஏதாவது ஒரு growth நடந்திருக்கும்.